என்னன்னே தெரியல, இன்னைக்கு நல்ல தலைவலியாவும் தலை சுத்தாவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி தலை சுத்தினதே இல்ல. ஒழுங்கா யாரையுமே பார்க்க கூட முடியல, அவ்வளவு தலை சுத்தா இருக்கு. என்னாச்சு நெட்டவள்ளி? டெய்லி ஸ்கூல் வந்ததும் நல்லா பேசிட்டே இருப்ப, இன்னைக்கு யார்கிட்டயுமே நீ பேசல, என்னாச்சு? உங்க சித்தி ஒண்ணு ஏதாவது திட்டினாங்களா? இல்ல இல்ல, இப்போ எங்க சித்தி ரொம்ப நல்லவங்க ஆகிட்டாங்க தெரியுமா. என்ன ரொம்ப கேரிங்காவும் பாசமாவும் பாத்துக்கிறாங்க. இனி எங்க வீட்டுக்கு நீ தைரியமா வா, என்ன எங்க சித்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. உண்மையாவா நெட்டவள்ளி? கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப நீ இன்னைக்கு ஏன் டல்லாவே இருக்க? தெரியல பூமாரி, நல்ல தலை சுத்தாவே இருக்கு. நான் ஒருக்கா வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்ன? நான் வரணுமா நெட்டவள்ளி? நானும் உன கூட வரட்டா? இல்ல இல்ல பூமாரி, நீ மேக்ஸ் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுத வேண்டியது இருக்குல்ல. நான் எழுதிட்டேன், நீ மேக்ஸ் ஹோம்ஒர்க் இருந்த எழுத என்ன, நான் மட்டுமே போறேன். சரி சரி, வாஷ்ரூம் போயிட்டு சீக்கிரமா வா. என்ன மேக்ஸ் பீரியட் மேம பத்தி உனக்கு தெரியல, லேட்டா வந்தா நல்லா திட்டுவாங்க. சரி சரி, நான் சீக்கிரமா வாரேன். எனக்கு திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நல்ல தலைவலியாவும் தலை சுத்தாவும் இருந்து, இப்போ எனக்கு தலைவலியும் இல்லை தலை சுத்தம் இல்லை. ஏதோ நல்ல வெயிட் எல்லாம் குறைஞ்சது போல வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படியோ எனக்கு தலைவலி குறைஞ்சாச்சு. சரி, இனி நம்ம கிளாஸுக்கு போகலாம். சித்தி சொன்னது உண்மைதான். அவங்க சொன்னாங்க ஸ்கூலுக்கு போ, அப்போ தலைவலியும் தலை சுத்தம் குறையும்னு சொன்னாங்க. அதே போலயே ஸ்கூலுக்கு வந்ததும் தலைவலியும் தலை சுத்தம் குறைஞ்சாச்சு. பூமாரி, நெட்டவள்ளி எங்க போன பூமாரி? நானும் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். கிளாஸ் வந்ததும் நல்ல தலைவலியா இருக்கு, தலை சுத்தா இருக்குன்னு சொல்லி வாஷ்ரூம் போனா இன்னும் காணல. மேக்ஸ் மேம் வேற வாரது போல இருக்கு. பூமாரி, எனக்கு இப்போ தலைவலி சரியாச்சு பூமாரி. என்ன பூமாரி, நம்ம சொல்லியதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு மேலே ஏதோ கோவத்தில் இருக்கா போல. பூமாரி, மேக்ஸ் மேம் பக்கத்துல நல்ல பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் நெட்டவள்ளியே காணல. அவ மேக்ஸ் மேம் கிட்ட இருந்து நல்லா திட்டு வாங்க போறா. ஆமா ஆமா, நான் வேற அவள்கிட்ட சொல்லி விட்டேன் சீக்கிரமா வா அப்படின்னு சொன்னேன். இன்னும் காணல. பிங்கி, பூமாரி உங்க பக்கத்துல தான் இருக்கேன். இந்த கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, யாரும் நம்மள கண்டுக்கவே இல்லை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்காருங்க, நான் இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். டேய், எனக்கும் பிளேஸ் தாங்க, எல்லாரும் மூவ் பண்ணி உட்காருங்க. எனக்கு பிளேஸே இல்லை. என்னாச்சு எல்லாருக்கும்? யாரும் நான் சொல்றத மதிக்கவே இல்லை, என்ன பார்க்கவும் இல்லை. பூமாரி, பிரசன் மேம். பிங்கி, பிரசன் மேம். நெட்டவள்ளி. பிரசன்ட் மேம். மேம் நெட்டவள்ளி ஆப்சென்ட்னு நினைக்கிறேன். மேம் இல்ல மேம், நெட்டவள்ளி கிளாஸ் வந்தா, அதுக்கு அப்புறமா தலை சுத்தா இருக்குன்னு சொல்லி வாஷ்ரூம் போனா. அதுக்கு பிறகு அவளை காணவே இல்ல மேம். ஒருவேளை நெட்டவள்ளி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாளா இருக்கும், அதனால வாஷ்ரூம்ல ஒளிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். லஞ்ச் பீரியடுக்கு அடுத்தே நான் தான் வருவேன், என்ன அப்போ நெட்டவள்ளியை பார்க்கேன். மேம் நான் வந்திருக்கேன் மேம், என்ன பாருங்க மேம், உங்க ஃப்ரெண்ட்ல தானே நிக்கேன். என்ன எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. நான் பேசுறத யாருமே கண்டுக்கவே இல்லை. எல்லாருக்கும் என்னாச்சு? நான் இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ல எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கேன். நான் வாஷ்ரூம் போன நேரம் ஏதோ கிளாஸ்ல நடந்திருக்கு, எல்லாரும் சொல்லி வச்சுட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நேரம் தான் இவங்களும் ஆக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நேஷனல் ஃபிளாக். யாரெல்லாம் நேஷனல் ஃபிளாக் பார்த்துருக்கா? மேம் நான் பாத்திருக்கேன் மேம், நான் பாத்திருக்கேன் மேம். மேம் எல்லாரும் நேஷனல் ஃபிளாக் பாப்போம் மேம், நம்ம ஸ்கூல்ல இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், எல்லாருமே நேஷனல் ஃபிளாக் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குது? மேம் ஆரஞ்சு, ஒயிட், க்ரீன். அது ஆரஞ்சு இல்லை, என்ன சாஃப்ரான், ஒயிட், க்ரீன். அதுக்கப்புறமா மிடில் ஒரு எம்ப்ளம் இருக்கும். அந்த எம்ப்ளமும் அசோக சக்கரான்னு சொல்லுவோம். என்ன அந்த அசோக சக்கரால எவ்வளோ லைன்ஸ் இருக்கும்னா 24 லைன்ஸ் இருக்கும். பெல் வேற அடிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சே முடியல. இனி லஞ்ச் பீரியடுக்கு பிறகு நான் தான் வருவேன். அப்போ ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்பவும் உங்களுக்கு கண்டிப்பாக போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ளாடியே கதை பேசுவீங்க, யாரும் கிளாஸை கவனிக்க மாட்டீங்க. ஒரேடியாக நாளைக்கே எடுக்கலாம். எல்லாரும் பேஜ் நம்பர் 55 நாளைக்கு நல்லா ரீட் பண்ணிட்டு வாங்க, என்ன அப்போ நான் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பூமாரிட்ட லாஸ்ட்டாக ஒருக்க பேசி பார்ப்போம். அவள் கண்டுக்கவே இல்லைன்னா நம்மளும் இனி அவளை கண்டுக்கவே கூடாது. அவள் பேசினா கூட பேசவே கூடாது. ஏன் தான் எல்லாரும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னே தெரியல. பூமாரி, என்ன தம்பிக்கிட்ட பிரெட் கொடுக்க போனோம், வாரியா பூமாரி? பிங்கி, நம்ம வாஷ்ரூம் போலாமா பிங்கி? சரி சரி பூமாரி, வா போலாம். இந்த பூமாரியை எனக்கு இப்போ வர பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல. என்ன வெறுப்பேற்ற வேண்டியே வாஷ்ரூமுக்கு பிங்கியை கூட்டிகிட்டு போகிறா. இனி நானும் இப்படி தான் பண்ணுவேன். சரி பாவம் தம்பி, அவனுக்கு வயிறு பசிக்கும், பிரெட்டை கொண்டு தம்பிகிட்ட கொடுப்போம். டே சுபின், இப்போ உங்கள் சித்தி ஒன்று அடிப்பாங்களா? எங்க வீட்ல ஒரு பெரிய ஃபைட்டே நடந்து தெரியுமா? சித்தி எங்களை அடிக்கவே எங்க அப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சு எங்க அப்பா சித்தியை துரத்திட்டாங்க. அப்படியா? ஜாலி ஜாலி. அதுக்கு பிறகு என்னாச்சு? அதுக்கப்புறமா சித்தி திரும்பவும் இன்னைக்கு காலம் வந்து நான் திரும்பிட்டேன், இனி பிள்ளைங்களை அடிக்கவே மாட்டேன்னு சொல்லி திரும்ப வந்தாங்க. இப்போ கொஞ்சம் பாசமா இருக்கிறது போல ஆக்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி நல்லா ஆக்ட் பண்றாங்க. ஆனா அக்கா
அப்படிலாம் இல்ல ஆக்ட் பண்ணல சித்தி உண்மையா திருந்திட்டாங்கன்னு சொன்னேன். எதுக்கு உங்கள் சித்திகிட்ட கொஞ்சம் பார்த்தே இருந்தேன். அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல தெரியுமா? எனக்கு சித்தியை பிடிக்கவே செய்யாது. பாப்பா அவங்க திரும்பி இருந்தா நல்லது. தம்பி பிரெட்டை வாங்கு தம்பி. டேய் சுபின், உனே பக்கத்தில் யாரோ பிரெட் கொண்டு வச்சிருக்காங்க. இந்த பிரெட்டை யார் எனக்கு பிளேஸ்ல கொண்டு வச்சிருப்பா? தம்பி நான் தான் கொண்டு வச்சேன். என்ன பாரு தம்பி, நீயே என்ன கண்டுக்கவே இல்லையா? ஒருவேளை உனக்கு அக்கா ஏதாவது கொண்டு வச்சிருப்பானா இருக்கும். இதுவரை எனக்கு பிளேஸ்ல பிரெட் இல்லவே இல்லை. இப்போ தான் வந்து எப்படி வந்தனே தெரியல. என்னாச்சு எனக்கு? யாருமே என்ன கண்டுக்கல. கிளாஸில் தான் எல்லாரும் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா தம்பியும் நம்மளை கண்டுக்கவே இல்லை. ரொம்ப தனியாக ஃபீல் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலமே எனக்கு தலைவலி வந்து அதுக்கப்புறமா சுத்தமாக தலைவலியே இல்லை. அந்த கேப்பில் தான் எனக்கு ஏதோ நடந்திருக்கு. சரி, நம்ம ஒருக்கா கூட வாஷ்ரூம் போய் பார்ப்போம். இந்த பிரெட் எப்படி வந்தது ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கு. எனக்கு அக்கால இருந்தா என்ன கூப்பிட்டு தான் எல்லாமே தருவா. அவன் எதுக்கு என்ன கூப்பிடாம தர போறா? ஒருவேளை அவளுக்கு கிளாஸில் ஏதாவது பிஸியான வேலையே இருக்கும். அதனால ஃபாஸ்ட்டாக உடனே பிளேஸில் வச்சுட்டு கூப்பிடாம போயிருப்பான். நான் இன்னைக்கு காலமே ஒண்ணுமே சாப்பிடாம வந்தேன். ஒருவேளை சித்தி அக்காள்கிட்ட பிரெட் கொடுத்து விட்டுருப்பாங்களா இருக்கும். அப்போ உண்மையாகவே உங்கள் சித்தி திருந்திட்டாங்க போல தான் இருக்கு. பாப்பம் வந்த புதுசை வச்சு ஒண்ணுமே நம்ப கூடாது. என்னாச்சுன்னே தெரியல. யாருக்கு கண்ணுக்குமே நான் தெரியலேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இது யாரு? என்ன போலே யாரும் வாஷ்ரூமில் கிடக்காங்க. இந்த ஸ்கூல்லே என்ன போல நான் மட்டும்தான் உண்டு. என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. காலை மேலே எனக்கு தலைவலி இருந்து அதுக்கு பிறகு தான் ஏதோ நடந்து. நான் அதுக்கப்புறமா வாஷ்ரூம் வந்தேன். அதுக்கப்புறமா என்ன நடந்துன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை கீழே படுத்திருக்கிறது நானாக தான் இருக்குமோ? ஒருவேளை நான் செத்து போயிட்டனோ? ஐயையோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ நான் இப்போ ஆவியாக தான் இருக்கேன். அதனால தான் யாருக்கு கண்ணுக்குமே நான் தெரியல. நான் எப்படி செத்துருப்பேன்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ சின்ன வயசில் யாருமே செத்து போக மாட்டாங்க. என்ன நடந்துன்னு எனக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அந்த தலைவலிக்கு பின்னாடி தான் ஏதோ இருந்திருக்கு. எதனால எனக்கு தலைவலியாக இருந்து? எனக்கு ஒரே குழப்பமாகவும் ஒரே பயமாகவும் இருக்குது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் கிளாஸில் போய் உட்காரலாம். எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்திருக்கும். கன்ஃபார்மாக நான் செத்து போயாச்சு. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. பூமாரி நெட்டவெளி இன்னும் காணல. ஆமா பிங்கி அவளை காணல. எங்க போனானே தெரியல. ஒருவேளை நேரே வீட்டுக்கு ஓடிட்டாலோ என்னவோ. இல்லை பூமாரி, நான் இறந்து போயிட்டேன் பூமாரி. இனி உங்களை எல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது. ஆனா பிங்கி எப்பவுமே எனக்கு கூட நெட்டவெளி இருக்கிறது போல எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா? யாரோ என்ன பக்கத்துல இருக்கிறது போல இருக்கு பிங்கி. அப்ப ஆவியா இருக்கு. உன பக்கத்துல ஏதோ ஒரு ஆவி நிக்குது. பூமாரி, பிங்கி சொல்லியது கரெக்டு தான் பூமாரி. எனக்கு ஆவிதான் உன பக்கத்தில் இருக்குது. போ பிங்கி, நீ விளையாடிட்டு இருக்காத என்ன? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் காலமே ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் உங்கள்கிட்ட சொல்ல வருவேன்னு சொன்னேன்ல. அது என்ன நியூஸ்ன்னா, கம்மிங் ஃப்ரைடே உங்களுக்கு டூர். என்ன? ஐ ஜாலி எந்த பிளேஸ் மேம்? மதுரை அதிசயத்துக்கு தான் போக போகிறீங்க. ஐ ஜாலி மதுரை அதிசயம் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அக்கா ஒருக்கா போயிருக்காங்க. ஃபுல்லாக ஜாலியாக விளையாடிட்டே இருக்கலாம். ஐயையோ, என்னால் போக முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஒரு டூர் கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதே இல்லை. இந்த டூராவது போகணும்னு நினச்சேன். ஆனால் முடியாதே. என்ன பண்ணுவேன்? சரி ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் டூர் வரீங்க? எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக நேம் சொல்லுங்க. மேம் பம்பா, மேம் அகிலாண்டம், மேம் பிங்கி, மேம் பூமாரி நெட்டவள்ளி. நெட்டவள்ளி எங்க? நெட்டவள்ளியை காணவே இல்லை. பூமாரி நெட்டவள்ளியை நேமையும் சேர்த்து சொல்லியே. மேம் எனக்கு நெட்டவள்ளியை பற்றி நல்லாவே தெரியும் மேம். நான் டூர் வந்தா அவளும் வருவா மேம். நான் எல்லாட்டையும் அவரை ஒரு நேமை மட்டும்தான் சொல்ல சொன்னேன். மற்றவங்க நேமை சொல்லலை. என்ன நெட்டவள்ளிக்கு டூர் வரணும்னா அவள் தான் அவளுக்கு நேமை சொல்லணும். சாரி பூமாரி, என்னால் இந்த டூரு வர முடியாது. எனக்கு கிளாஸில் இருக்கவே பிடிக்கல. அழுகையாக வருது. நான் இனி என் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் என்ஜாய் பண்ணவே முடியாது. எல்லோரும் ஜாலியாக டூரு போய் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் மட்டும் ஆவியாகவே அலைஞ்சிட்டே இருக்கணும். யாரோ என்னை கூப்பிடியது போல இருக்குது. நெட்டவள்ளி வா, நம்ம மேலே போகணும்னு யாரோ கூப்பிடியாங்க. நான் அப்போ ஆவியாகவும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது போல. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.